ஒரே ஒருத்தர் சிஎம் ஆனதுனால நிறைய பேரோட தூக்கம் போயிடுச்சு. நம்ம திமுகவின் அரசவை கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு குட்டி கதை சொல்லிருக்காங்க. ஜெருசலம், அண்ணா, மு.க. ஸ்டாலின் இப்படி சொல்லி ஒரு குட்டி கதை. நீங்க அந்த ஸ்கிரீன்ல திருப்பி பாருங்க. பாத்துட்டீங்களா? நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒருத்தர் தன்னோட மனைவியும் அம்மாவையும் கூப்பிட்டு கார்ல போயிட்டு இருக்காரு. பின்னாடியே ரொம்ப நேரமா ஒரு போலீஸ் சீப் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு. ரொம்ப நேரம் கழிச்சு எப்படியோ அந்த காரை அந்த போலீஸ் சீப் ஓவர்டேக் பண்ணிருச்சு. அதுல இருந்து இறங்கி இன்ஸ்பெக்டர் ஸ்ட்ரைட்டா கார் ஓட்ட போயிட்டு, ஹலோ சார் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த கார் ஓட்டிட்டு என்ன சார் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னா, சார் ரொம்ப நேரம் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நீங்க எந்த விதிமீறலும் மீறாம வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க. எந்த இடத்துல அந்த ஸ்பீட் லிமிட்ட மாறல. எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா ஓட்டிட்டு இருந்தீங்க. அத பாராட்டுறதுக்காக தான் சார் உங்களை நாங்க நிப்பாட்டினது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வாரமும் நாங்க நல்ல டிரைவர்களுக்கு நாங்க ஒரு 10,000 ரூபாய் கொடுப்போம். உங்களுக்கு இந்தாங்க 10,000 ரூபாய் செக்னு சொல்லி அவர் கையில கொடுத்தாரு. அந்த வண்டி ஓட்டிட்டு அப்படான்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. அந்த சந்தோஷத்துல அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த காசை வச்சுதான் நம்ம ஒரு லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் டக்குன்னு நெஞ்ச பிடிச்சு நின்ட்டாரு. உடனே அந்த கார் ஓட்டிட்டு இருந்தவரோட மனைவி தப்பா எடுத்துக்காரு, சார் அவர் குடிச்சிருந்தா அப்பதான் பேசுவார் அப்படின்னு சொன்னேன். இப்ப இன்ஸ்பெக்டருக்கு உண்மையாவே நெஞ்சு வலியே வந்துருச்சு. இதை எல்லாமே பாத்துக்கிட்டு இருந்த அந்த கார் ஓட்டிட்டு வந்தவரோட அம்மா இருக்காங்கல்ல, டேய் நான் அப்பவே சொன்னேனே திருட்டு கார் எடுத்து ஓட்டாதான்னு. ஏன்னா அவங்க தான் காது கேட்காதுல. இப்ப நிஜமாவே இன்ஸ்பெக்டருக்கு ஹார்ட் அட்டாக் இல்ல, மொத்தமாவே போயிட்டாரு. இந்த கதையை கேட்டன உங்களுக்கு யாரு ஞாபகம் வருதுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சிஎம் விஜய் சாருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செய்து இந்த கதரை அழுகிறவங்களுக்கு தூக்க மாத்திரை வாங்கி கொடுங்க. ஏன்னா அவங்க தொடர்ந்து ஒரு 40 நாளா தூக்கம் இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மாத்திரை வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியா ஒரு நாளாவது தூங்கட்டுமே. யாரெல்லாம் தூக்க மாத்திரை போட்டு தூங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அதுவும் திமுகவின் அரசவை கவிஞரா இருக்க வைரமுத்து அவர்கள் கண்டிப்பா தூக்க மாத்திரை போடணும். திருப்பியும் வைரமுத்து அவர்கிட்ட நான் கேட்கிறேன், மீ டூ என்னாச்சு?